இன்றைக்கி என்னுடைய மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரசம், பருப்பு, கூட்டவியல், அப்புறம் மிளகா போட்டு ஒரு பச்சடி தான். மிளகா பச்சடிங்கிறது ஒரு சின்ன வெங்காயமும் மிளகாவும் சேர்த்து உள்ள ஒரு பச்சடி தான். அந்த மிளகா பச்சடி எங்கள் ஊரில் சைடில் சொல்லுவாங்க. எங்கள் ஊர் சைட்லாம் அவியல் காய்கறின்னு தனியாகவே கிடைக்கும். இங்கே தனித்தனியாக எல்லாத்தையும் வாங்க வேண்டியிருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த காய்கறிலாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அரிசியும் பருப்பையும் ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து காய்கறிலாம் கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள இந்த அரிசியும் பருப்பு ரெடியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு அதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காய்கறி கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதில் வந்து முருங்கைக்காவும் மாங்காவும் மிஸ்ஸிங். முருங்கைக்காவும் மாங்காவும் கிடைக்கல எனக்கு. அதனால் அந்த காய்கறி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். மாங்காவுக்கு போல் தயிர் மிக்ஸ் பண்ணி அவியல் பண்ண போகிறேன். குடும்பம் நடத்துறதுக்கு பெருசாக ஒரு அறிவாளியெல்லாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. சின்னதாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அன்பு இருந்தாலே போதும், சூப்பராக குடும்பம் நடத்தலாம். நம்ம பார்ட்னர் ஏதாவது கணவனாகவோ மனைவியாகவோ யாராவது வேணாலும் இருக்கலாம். ஒரு சின்ன விஷயத்தை பற்றி நம்மளோட ஷேர் பண்ண வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நம்ம காது கொடுத்து ஏற்கனவே அந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதை நம்ம காது கொடுத்து கேட்கல எந்த தப்பும் இல்லை. முக்கியமாக பேசுகிறத கொஞ்சம் கூர்மையாக நம்ம அவங்க பேசுகிற டைமில் நம்ம கேட்கணும். அதுதான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அது தெரிஞ்சிருந்த விஷயமா இருந்தாலும் அதை கேட்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை. வெளியில் உள்ள ஆளுகிட்ட நம்ம எத்தனை சாரி அப்புறம் வந்து தேங்க்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம். அந்த அளவுக்கு வீட்டிலலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு சொன்னாலும் அது நல்லாவும் இருக்காது குடும்பத்தில். ஆனால் சின்ன சின்ன பூஸ்ட்டு தேவைப்படுதுங்க. சின்னதாக ஒரு குழம்பு தான் வைக்கலாம்னு வச்சுக்கோங்க, நல்லா வைக்கிறான்னு சொல்கிறோம். அப்புறம் அவங்க செஞ்ச வேலையில் ஏதாவது ஒரு நல்ல வேலை இருந்து நல்ல வேலை பண்ணியிருக்கீங்க, சூப்பராக உங்களை மாதிரி யாருமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி அப்படி பண்ண முடிஞ்சாலுமே சின்னதாக ஒரு பூஸ்ட் கொடுக்குற தப்பே இல்லை இல்லையா? அது மாதிரி கொடுக்குற சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும். அது மாதிரி பண்ணும்போது குடும்பம் கண்டிப்பாக சக்ஸஸ் தான் ஆகுங்க. நான் இந்த விளாகில் ஒரு சின்ன வெங்காயம் பற்றி ஒரு இது சொன்னேன் இல்லையா, சட்னி சொன்னேன் இல்லையா, அதை பற்றி நம்ம இப்போ ஷேர் பண்ணிக்கலாம். இந்த பச்சடி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. அதை சின்ன வெங்காயம் ஒரு 20, அப்புறம் 3 பச்சை மிளகாய், இஞ்சி திருவி வச்சுக்கணும். இப்போல்லாம் சாப்பர்லேயே போட்டு கட் பண்ணிக்கலாம், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான் தேவைப்படும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகும் வெந்தயம் கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த புளி உப்பு கரைசல் இல்லையா அதை போட்டுட்டு கொஞ்சம் வத்தலோன்னா இறக்கி எடுத்தால் சூப்பராக இருக்குங்க. தயிர் சாதமாக இருந்தாலும் சரி, பருப்பு சாதமாக இருந்தாலும் அப்படி ஒரு தனி டேஸ்ட் கிடைக்கும்.